எதுல வந்துட்டு முதலீடு பண்ணணுங்கிறத முடிவு வந்து நீங்க மேற்கொள்ளணும். அதுக்கப்புறமா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லயும் நிறைய சாய்ஸஸ் வந்து இருக்கு. ஏன்னா முதல்ல வந்து ஆக்டிவ் சாய்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்போ நான் வந்துட்டு எந்த யோசனையில சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் கோர்ஸ் நம்ம ஆல்ரெடி பண்ணிருக்கோம், நீங்க பாத்துருப்பீங்க அப்படிங்கிற ஒரு ஐடியால நான் சொல்றேன். பார்க்கல அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, நீங்க பாருங்க. ஏன்னா அதுவும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். எல்லாருமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் அது. அது பசங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்காக. என்னன்னா அது உள்ள வந்துட்டு ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ல அக்ரெசிவ் அப்புறம் கன்வென்ஷனல் அந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். அதே மாதிரி தான் ஆக்டிவ் சாய்ஸ். என்னன்னா இந்த ஆக்டிவ் சாய்ஸ்ல நம்ம அந்த 4 அசெட் கிளாஸஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்றோம் இல்லையா? ஈக்விட்டி, அதுக்கப்புறம் கார்ப்பரேட் பாண்ட்ஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், ஆல்டர்னேட்டிவ் அசெட்ஸ், இதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் மாடியூல்லே நான் சொல்றேன். சோ இந்த ஆக்டிவ் சாய்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றப்போ என்னன்னா எதுல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற சதவீதம் மாறும்.